ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், லெஜெண்டரியோட மான்ஸ்டர் வெர்ஸ்லேயே கிங் ஆஃப் மான்ஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் தான் காட்ஜிலா. இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ஹைட் மட்டுமே 400 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் மட்டும் 1,60,000 டன்னுக்கும் மேலே இருக்கும். அண்ட் காட்ஜிலா வந்து மில்லியன் கணக்கான வருஷங்களாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷங்களில் ஏகப்பட்ட டைட்டன்ஸை ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ காட்ஜிலாவோட ஃபைட்டிங் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதால பலவிதமான நியூக்ளியர் பிளாஸ்ட் அண்ட் அட்டாமிக் பாம்ல இருந்து கூட சர்வைவ் ஆக முடியும். அண்ட் அந்த அட்டாமிக் பாம்ல இருந்து வெளியேறக்கூடிய ரேடியேஷனை இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்சர்வ் பண்ண ரேடியேஷனை தன்னோட அட்டாமிக் பிரெத் மூலமா இதால வெளியேற்றவும் முடியும். அண்ட் இப்ப காட்ஜிலா வேற பிங்க் கலர் காட்ஜிலாவா எவால்வ் ஆயிருக்கு. இது வெளியிடுற அந்த ஒரு பிங்க் கலர் அட்டாமிக் பிரெத் வந்து முன்ன இருந்த ப்ளூ கலர் அட்டாமிக் பிரெத்தை விட பவர்ஃபுல்லானது. ஸோ காட்ஜிலாவை டிஃபீட் பண்ணணும்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸால மட்டும்தான் முடியும். அந்த வகையில காட்ஜிலாவையே டிஃபீட் பண்ணக்கூடிய டாப் 5 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக்ஸ். இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். பிளஸ் இதோட உடம்பு ஃபுல்லாவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமா இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் கூட பண்ண முடியும். ஆக்சுவலா காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத் அட்டாமிக்ஸை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அட்டாமிக்ஸோட உடம்பு ஃபுல்லாவே நியூக்ளியர் எனர்ஜி தான் ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல அட்டாமிக்ஸ் யூஸ் பண்ற அந்த ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை காட்ஜிலாவால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சோ ரெண்டு பேராலையுமே தன்னோட ஆப்போனன்ட்ஸை எதிர்த்து தன்னோட நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பிசிக்கல் பேட்டில்னு வரும்போது அட்டாமிக்ஸ் என்னதான் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் காட்ஜிலாவையே அடிச்சு டிஃபீட் பண்ற அளவுக்கு அட்டாமிக்ஸ் ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஏலியன் கிடையாது. சோ இதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா ஒரு கான்டினென்ட்டையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட்டை காட்ஜிலா மேல அட்டாமிக்ஸ் யூஸ் பண்ணிருச்சுன்னா அந்த அளவுக்கான ரேடியேஷனை காட்ஜிலாவால ஒரேடியா தாக்கு பிடிக்க முடியாது. காட்ஜிலா வெடிச்சு செதறிடும். சோ தன்னோட ஃபுல் பவரையும் அட்டாமிக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு பேட்டில்ல ஜெயிக்க முடியும். அதனால தான் அட்டாமிக்ஸ் நான் 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா வேபிக். இந்த ஒரு வேபிக் ஏலியனோட ஹைட் மட்டுமே 200 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட சைஸுக்கு ஏத்தாப்ல ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே படுபயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து இதால காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலா காட்ஜிலாவோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது நார்மல் வேபிக்கோட ஹைட் அண்ட் வெயிட் வந்து பாதிக்கு பாதி கம்மியா இருக்கும். பட் இதோட அந்த ஒரு காஸ்மிக் ரேஸ் அட்டாக் வந்து காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத்தை விட பவர்ஃபுல்லானது. சோ இவங்களோட பேட்டில பொறுத்த வரைக்கும் வேபிக் வின் பண்றதுக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்கு. பட் இதுவே அல்டிமேட் வேபிக்கா மாறிடுச்சுன்னா இதோட ஹைட் வந்து 600 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் 2 லட்சம் டன் வரைக்கும் இருக்கும். சோ அல்டிமேட் வேபிக் வந்து காட்ஜிலாவை ரொம்ப ஈஸியா புரட்டி எடுத்துரும். சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் வேபிக்கை நான் 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா என்ஆர்ஜி. இந்த ஒரு என்ஆர்ஜி வந்து தன்னை சுத்தி ஒரு மெட்டல் கவசத்தை போட்டிருக்கும். இந்த ஒரு கவசத்துக்குள்ள இருக்கும்போது இதோட பவர்ஸ் எல்லாமே லிமிட்டடா தான் இருக்கும். லைக் இதால ரேடியோ ஆக்டிவ் ஹீட் பிளாஸ்ட்டை ஃபயர் பண்ண முடியும். தன்னோட பாடி அண்ட் தன்னை சுத்தி இருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் இதால ஹீட்டை ஜெனரேட் பண்ண முடியும். இது போட்டிருக்கிற அந்த ஒரு கவசத்தை ஒன்லி டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸால மட்டும்தான் கட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ஒரு கவசம் வந்து பயங்கர டியூரபிளானது. பட் கவசத்துக்குள்ள இருக்கும்போது இதால காட்ஜிலாவை டிஃபீட் பண்ண முடியாது. எப்ப இது தன்னோட கவசத்தை ரிலீஸ் பண்ணி ட்ரூ ஃபார்முக்கு வருதோ அப்ப இதால பயங்கர ஸ்பீடா பறக்க முடியும். பல விதமான ரேடியேஷன் அண்ட் எனர்ஜியை இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு இதோட சைஸும் பாத்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும். சோ எனர்ஜியால காட்ஜிலாவோட உடம்புல இருக்கிற ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்படி அப்சர்வ் பண்ண காட்ஜிலா வந்து பயங்கர வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல எனர்ஜி தனக்குள்ள இருக்கிற ரேடியேஷனை ஹீட் எனர்ஜியா மாத்தி மொத்தமா காட்ஜிலாவை எரிச்சு சாம்பலாக்கிடும். இது என்னதான் கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருந்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது எனர்ஜியா தான் இருக்கும். அதனால தான் எனர்ஜியை நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியனால தான் இஷ்டத்துக்கு டைமை எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். லைக் இதால டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ரிவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். பேசிக்காவே இதால டைமை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். சோ கிளாக் ஒர்க் ஏலியனால தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தி காட்ஜிலாவோட வயசை கம்மியாக்கி காட்ஜிலாவை பழையபடி ஒரு முட்டையாவோ இல்ல அது பிறந்ததுக்கான ஒரு தடமே இல்லாத மாதிரி அழிச்சிட முடியும். பட் இதுவே கிளாக் ஒர்க் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே காட்ஜிலா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருச்சுன்னா காட்ஜிலாவோட அட்டாக்லாம் கிளாக் ஒர்க் ஏலியனால தாக்கு பிடிக்க முடியாது. சோ இவங்க பேட்டில பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால தான் கிளாக் ஒர்க்கை நான் 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏலியனோட பேரு அல்டிமேட் கிராவடாக். இந்த ஒரு கிராவடாக் ஏலியனால தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி காட்ஜிலாவை தொடாமலே தூக்கி வீசவோ நகர்த்தவோ இல்ல காட்ஜிலாவை சுத்தி இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்ஜிலாவை அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்கவோ முடியும். கிட்டத்தட்ட ஒரு
பிளாக் ஹோலே இதால பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாக் ஹோல் வந்து அப்படியே காட்ஜிலாவை பாத்தீங்கன்னா உள்ள இழுத்துக்கும். ஸோ அல்டிமேட் கிராவிட்டாக்கால காட்ஜிலாவை டிஃபீட் பண்ண முடியும். டிஃபீட் பண்ண முடியுங்கிறப்ப இது ஏன்டா லிஸ்ட்ல சேர்க்கலன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்டிங் வீடியோ வந்து டாப் 5 டாப் 7 போட்டா தான் நல்லா இருக்கும். டாப் 6 போட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால சும்மா ஒரு பேருக்கு தான் இதை ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அடுத்து ரெண்டாவதா பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா டைமண்ட் ஹெட் அண்ட் குரோமோஸ்டோன். இந்த ரெண்டு ஏலியனாலுமே தன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி காட்ஜிலாவை ஓரளவுக்கு சமாளிக்க தான் முடியுமே தவிர்த்து மொத்தமா இதால காட்ஜிலாவை டிஃபீட் பண்ண முடியாது. அதனால தான் இதுங்களை பாத்தீங்கன்னா நான் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ ஹானரபிள் மென்ஷன்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி சயின்ஸ், ஆம்னி பிரசன்ஸ்னு சொல்லி இதோட பவர் லெவல் போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதால தன்னோட ரியாலிட்டி வார்பிங் பவரை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸையே மொத்தமா அழிச்சிட முடியும். அண்ட் அப்படி அழிஞ்ச யூனிவர்ஸை இதால திரும்ப ரீக்ரியேட்டும் பண்ண முடியும். ஸோ ஏலியன் எக்ஸ் நினைச்சா காட்ஜிலாவை மட்டும் இல்ல, ஸ்பேஸ் காட்ஜிலா, எர்த் காட்ஜிலா, ஃபயர் காட்ஜிலா, இந்த மாதிரி எத்தனை காட்ஜிலா ஒன்னா வந்தாலும் அதுங்களால ஏலியன் எக்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா ஏலியன் எக்ஸ் தான் வின் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் ஏலியன் எக்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.